என்னாச்சு? அஞ்சலியை கூட்டிட்டு வராம 2 பேரும் முகத்தை தொங்க போட்டுட்டு வராங்க. என்ன 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? அந்த புண்ணியவதி அஞ்சலி அவளை கூட்டிட்டு வரல? ஓஹோ, ஒருவேளை அவளை வெளியில நிக்க வச்சுட்டு வந்துட்டீங்களோ? முன்னாடி இந்த வீட்ல இருக்கும்போது இந்த குடும்பத்தோட பாதி நிம்மதியை கெடுத்துட்டா, இப்ப கூட்டிட்டு வாங்க, முழு நிம்மதியும் போகட்டும். அதுக்கப்புறம் நானும் என் பிள்ளையும் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழுங்க, சரியா? எங்க அவ? அத்தை, அது ஏய், அங்க என்னடி அத்தை சொத்தனை இழுத்துட்டு இருக்க? அதான் அண்ணியையும் கார்த்திகையும் மதிக்காம அஞ்சலியை கூட்டிட்டு வரதுல பிடிவாதமா இருந்தல்ல, எங்க அவ? அது வந்து அஞ்சலி வரமாட்டா. வரமாட்டாளா? ஏன் வரமாட்டா? இனி அவளே வந்தாலும் நாங்க அவளை ஏத்துக்க மாட்டோம். என்னென்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. அதானே, அந்த அஞ்சலியை எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும், இந்த வீட்டோட சந்தோஷத்தை கெடுக்கணும்னு குதிச்சவங்க நீங்க தானே. இப்ப மட்டும் என்ன மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, என்னாச்சு? என்ன பிரச்சனை? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு உடம்பு சரியாயிடுச்சுல்ல? டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கல்ல? அஞ்சலி உடம்புக்கு ஏதாவது ஆயிருந்தா தானே ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு. அவ பாய்சனை ஒன்னும் குடிக்கல. எங்களை நல்லா ஏமாத்திட்டா. ஐயோ, இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கே. என்னென்ன சொல்றீங்க? அஞ்சலி பாய்சன் குடிக்கலையா? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அப்புறம் எப்படி ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க? எல்லாமே போய் கார்த்திக். அவ பிளான் பண்ணி சூசைட் டிராமா போட்டிருக்கா. நினைச்சேன். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, இலக்கியா மட்டும் அவளை தனியா பார்க்க போயிருந்தப்போ அஞ்சலி பாய்சனே குடிக்கல சார். நீங்க பண்ண இந்த முட்டாள்தனத்தினால இப்ப இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அத்தையும் கார்த்திக்கும் எதிரா இருக்காங்களேன்னு இந்த சூசைட் டிராமாவை நடத்திட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, கார்த்திகோட சேர்றதுக்காக இவ்ளோ பெரிய பித்தலாட்டத்தை பண்ணிருக்கா. அத நாங்களும் உண்மை நம்பி அவளை ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கோம். இப்பதானே தெரியுது அந்த டாக்டர் உட்பட எல்லாருமே ஃப்ராடுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களால அந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. அவ அழுது கண்ணீர் விட்டு திருந்திட்டான்னு சொல்லி கௌதம் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் செக்க திருப்பி எங்க கிட்ட கொடுத்து நம்ப வச்சிட்டா. நம்ப வச்சிட்டான்னு சொல்லிடாத. என் புள்ள அதெல்லாம் நம்பி இருக்க மாட்டான். நீதான் அந்த அஞ்சலியை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனையும் நம்ப வச்சிட்ட. ஜானு, அத்தை, என்னமோ அஞ்சலி மோசமானவனும் உனக்கு தெரியாத மாதிரியில பேசிட்டு இருக்க. அவளோட குணம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தானே என்கிட்ட சண்டை போட்டு அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர. என்ன இல்ல ஜானு, அவளை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் கார்த்திகை விட்டு பிரிஞ்ச சூழ்நிலையில நிச்சயம் அவ மாறி இருப்பா. கார்த்திகோட சேர்த்து வைக்கலான்னு நாங்க நல்லதா நினைச்சிட்டோம். என்னது? அஞ்சலி என்னோட சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு நல்லதா படுதா? அவ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சோம் என் தலையில கட்டுறதுக்கு அண்ணியோட சேர்ந்து திட்டம் போடுறீங்க. உங்களை நான் என்ன சொல்றதுன்னு? கார்த்திக், நீ கோவப்படாத. அஞ்சலி பண்ண ஃபோர்ஜரி எல்லாம் தெரிஞ்சு நாங்களே ரொம்ப அதிர்ச்சியில தான் இருக்கோம். ஏய், நிறுத்துடி. அஞ்சலி கெட்டவங்கிறதுனால நீ நல்லவளாயிட முடியாது. அஞ்சலி பண்ணது ஃபோர்ஜரினா நீ பண்ணதுக்கு பேர் என்ன? உன் மாமா பொண்ணை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்கிற சுயநலத்துல உன்னை நம்பின எங்க அண்ணிக்கும் கார்த்திக்குக்கும் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க. அப்பாவியா இருந்த கௌதம் கிட்ட சொல்லி பிரியாவை நீதான் கார்த்திக்கோட பழக ஏற்பாடு பண்ணிருக்க. நீ செஞ்ச இந்த நம்பிக்கை துரோக டிராமாவுக்கு புருஷன் கூட சேர்றதுக்காக அஞ்சலி பண்ண டிராமா எவ்வளவோ மேல். பாவம், நீ பண்ண சதியால கார்த்திக் அந்த பிரியாவை லவ் பண்ணிட்டான். அது பொய்ன்னு தெரிஞ்சு அவன் படுற வேதனை உனக்கு தெரியும்ல. இவன் வேதனை படுவான்னு தெரிஞ்சும் ஒரு நாடகத்தை நடத்திருக்கியே, உனக்கெல்லாம் இறக்கமே இல்ல? வேணா நாக்கு அடக்கி பேசுங்க கொஞ்சம். யாருக்கு இறக்கம்ல? இலக்கிய அஞ்சலி அவ மாமா பொண்ணா பார்த்து மன்னிச்சு விட்டதெல்லாம் முன்னாடி. ஆனா ஒரு பொண்ணோட தாலிய பறிச்சு துரத்திட்டா அவ எப்படி கஷ்டப்படுவான்னு ஃபீல் பண்ணி தான் ஒரு சராசரி பொண்ணா மனசாட்சி இருக்கிற மனுஷியா
அஞ்சலிய கார்த்திகோட சேர்த்து வைக்க ஆசைப்பட்டா. ஆனா அஞ்சலி அதை புரிஞ்சுக்காம எங்களே ஏமாத்திட்டா. எவ்வளவு பட்டாலும் அவ புத்தி மாறாதுன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அதனால தானே அவளை ஒதுக்கி வச்சேன். நீதான் உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு ஏமாந்து போயிட்ட. நீ மட்டும் அவ பண்ண ஃப்ராடு தனம் எல்லாம் கண்டுபிடிக்கலன்னா என் கார்த்திக் தானே பலியாடா இருப்பான். நீ புத்தி இல்லாம பண்ற தப்புக்கு ஜானு. என் புள்ள அந்த அஞ்சலியோட வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து நரகத்தை அனுபவிக்கணும். அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்? வாய மூடு. மாமா பொண்ணு மேல இருக்கிற பாசத்தினால என் புள்ளைய கெடுத்து அவனை உனக்கு சப்போர்ட் பண்ண வச்சிட்டியே. இல்ல ஜானு, என் புள்ள எந்த விஷயத்திலயும் தப்பான முடிவை எடுக்கவே மாட்டான். ஆனா உன்னோட சேர்ந்து அவனும் ஏமாந்து போயிட்டான். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் பைத்தியமாக்காம நீ விடவே மாட்ட. நல்லா சொல்லுங்க. இப்போ அது அவங்களுக்கு புரிஞ்சா சரி. டேய், உன் வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற நோக்கம் எனக்கோ இலக்கியாக்கோ கிடையாதுடா. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இங்க பாரு கௌதம், நீ சைலண்டா இரு. நான் உன்னை குத்தம் சொல்லவே மாட்டேன். எல்லாம் உன் பொண்டாட்டியால வந்தது. ஏய் இலக்கியா, நீ எல்லாம் என்னடி ஜென்மம்? சொந்த கொழுந்தனாருக்கே சூனியம் வைக்கிற, மரியாதை கொடுத்த மாமியாரையே ஏமாத்துற. எவ்வளவு பிரியான ஒருத்தியை கூட்டிட்டு வந்து போலி மருமகளா நடிக்க வைக்கிற. இதெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணு செய்யற வேலையா? இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க சொல்லிட்டேன். சரின்னு தெரிஞ்சா அதுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா தப்புன்னு தெரிஞ்சுச்சுன்னு வைங்க, நான் யாரா இருந்தாலும் விட மாட்டேன். இப்ப அப்படிதான் அந்த அஞ்சலிய அடிச்சு துரத்திட்டு வந்திருக்கேன். ஆனா இதோட இந்த விஷயம் முடியல. அஞ்சலிக்கு திட்டம் போட்டு கொடுத்து அவளை சூசைட் டிராமா போட வச்சது ஒரு பொம்பளைன்னு அந்த டாக்டர் சொல்லிருக்காரு. அது யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அது யாருன்னு தெரிய வரும். அப்புறம் அவங்களுக்கு மொத்தமா இருக்கு. அத்தை, நான் எப்பவுமே இந்த குடும்பத்துக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். அது உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அத்தை, நடந்த எல்லாத்துக்கும் உங்ககிட்டயும் கார்த்திக் கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இலக்கியா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. ஜானு, அதான் சாரி கேக்குறாள்ல, அப்புறம் ஏன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? இந்த பாருங்க, எனக்கும் இந்த தப்புல பங்கு இருக்கு. நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. இப்பவாவது பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டா சரி. கார்த்திக், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்டா. இனிமே அந்த ராட்சசி அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டா. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நான் ஸ்வீட் பண்ண போறேன். இருங்கம்மா, அஞ்சலி செஞ்சது மட்டும் சதி இல்லம்மா, நம்ம கூடவே இருந்தவங்களும் நமக்கு சதி பண்ணிருக்காங்க. இப்ப அது ரொம்ப கிளியர் ஆயி போச்சு. எனக்கு இப்போ டபுள் சந்தோஷம். அதனால ஸ்வீட் பண்ணுங்க, நானும் ஹெல்ப் பண்றேன். வாங்கம்மா. அஞ்சலி விஷயத்துல உதவி செஞ்ச லேடி யாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அது எனக்கு எப்படி தெரியும்? தெரியாதுல, சீக்கிரம் தெரிய வரும். அப்ப அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்க இப்பவே யோசிச்சு வைங்க. இலக்கிய, ஏன் டென்ஷனா இருக்க? அவங்களாம் திட்டினதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? இல்ல கௌதம், ஏன் மேலதான் எனக்கு வருத்தம். இந்த சூழ்நிலையில வேற யாரா இருந்தாலும் இப்படிதான் கோவப்படுவாங்க. நம்ம நல்லதுதான் செய்ய நினைச்சோம். ஆனா அது அத்தைகிட்டையும் கார்த்திக் கிட்டையும் மறைச்சு செஞ்சோம். இப்ப அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் வருத்தம் எல்லாம் அந்த அஞ்சலி கிட்ட போய் ஏமாந்துட்டோமேங்கிறது தான். அந்த அஞ்சலி திருந்தாத ஜென்மம்னு தெரிஞ்சோம், அவளை போய் நம்பிட்டோமே. அத நினைச்சாதான் என்னால கோவத்தை அடக்கவே முடியல. யாரா இருந்தாலும் ஒரு கட்டத்துல செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுவாங்க. நான் அந்த மாதிரி தான் அஞ்சலியும் வருத்தப்பட்டு செஞ்ச தப்ப உணர்வான்னு நினைச்சேன். ஆனா நாய்வால நிமித்த முடியாதுன்னு நிரூபிச்சிட்டா அவ. கார்த்திகோட சேர்த்து வச்சு அவளை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு உறவாக்கலாம்னு நினைச்சோம். ஆனா அவ நம்ம விட்டு உறவையெல்லாம் நமக்கே பகையாக்கிட்டா. ஆமா கௌதம், அது நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
இனிமே என்ன சொல்லி நம்ம அத்தையும் கார்த்திகையும் சமாதானப்படுத்துவோம்? சரி, அப்படியே நம்ம சொன்னாலும் அவங்க நம்மள நம்புவாங்களா? அந்த அஞ்சலியோட அல்ப புத்தியால நம்ம 2 பேரும் நம்ம குடும்பத்தோட நம்பிக்கையை இழந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.